பெத்த தாய்கிட்ட உங்கள் பிள்ளைய இவ்வளவு பிடிக்குமா இவ்வளவு பிடிக்குமா இவ்வளவு பிடிக்குமான்னு கேட்டால் அந்த தாய் என்ன சொல்லுவா? விஜய் உங்களுக்கு பிள்ளையா? பெற்றாதான் பிள்ளையா? என்னென்ன சொல்றான் பாருங்க. அந்த மனைவியை கட்டின மனைவியை மறுபடியும் கல்யாணம் பண்ணணும், மறுபடியும் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணணும். இதுக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம்? விஜய் மீது உங்களுக்கு வெறியா காதலா? அவர் இப்போ த்ரிஷாவை லவ் பண்ணியிருக்காரு இல்லையா, லவர் கிடையாது. புரியல? லவ் பண்ணிருக்காரா இல்லையா அப்படின்னு என்ன கேக்குறீங்க? எனக்கு தெரியாதுல்ல. சிம்புவும் நயன்தாராவும் கல்யாணம் பண்ணது தெரியுமா தெரியாதா? படத்துல தானே கேக்குறீங்க. எங்க தலைவனுக்கு 234 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் நிப்பாட்டிடுவோம். புரியுதுங்களா? எல்லாருமே எல்லா கட்சிக்காரனுங்களும் ஒவ்வொருத்தனா நிப்பாட்டுவோம். நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் 2 பேரை வச்சுப்போம். ஏன் 2 பேரை வச்சுக்கிறீங்க? எங்க காசு கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்குறாங்க இந்த டிஎம்கே காரங்க இருக்காங்கல்ல. ஆமா, அதாவது விஜய் எந்த தொகுதியில் நின்னா உங்களுக்கு ஓகே? விஜய் எந்த தொகுதியில் நின்னா ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமியை விஜய் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மு.க. ஸ்டாலினே தோக்கடிப்பாருன்னு சொல்றேன். எடப்பாடியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எடப்பாடி ஆல்ரெடி தோத்து போனவருங்க. இந்த வரப்போறத 2026 தேர்தல்ல யாரு ஜெயிப்பான்னு ஒரு குழந்தைகிட்ட கேளுங்களேன். குழந்தை என்ன சொல்லும்? விஜய் தவிர வேற என்ன சொல்லும்? குழந்தைக்கு ஓட்டு. சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிக்க போறாரு, மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக நிக்க போறாரு. 2 தொகுதியிலுமே விஜய் தோத்துடுவார். இருக்கட்டும், அந்த 3வது தொகுதி எந்த தொகுதி விஜய் போட்டிடும்? அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவையெல்லாம் திமுகவின் முதற்றே உலகு. எவ்வளவு சேஞ்ச் ஓவர் பண்ணிருக்கோம். இது பேர் திருக்குறளா? प्यार मेरे प्यार सपनों की रानी कब आता है? வார்த்தை விட்டுறாதீங்க முதலாளி, வார்த்தை விட்டுறாதீங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது திருக்குறள். நாங்க என்ன சொன்னோம்? நீங்க திருக்குறளை ஆட்டலில் ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் இவ்வோட்டலில் ஆட்டி தரப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் சொன்ன திருக்குறள் சொன்னா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க குழந்தைங்க தான் சார். என்ன கொஞ்சம் மூளை சரியில்லாத குழந்தையா இருக்கீங்க போல எல்லாரும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்லணும்? இல்ல பைத்தியக்காரங்க பட்டம் கட்டுறீங்களா? நான் சொல்லல. இல்ல மூளை சரியில்லைன்னா இதெல்லாம் திருக்குறள். மூளை இல்லாதவங்க ரொம்ப ஓவரா போறீங்கடா. தெரியாம கேக்குறேன். உங்க தலைவர் அடிக்கடி தன்னை எம்ஜிஆர்னே நினைச்சுக்கிட்டு பேசுறாரா அல்லது எம்ஜிஆரோடு தன்னை ஒப்பிட்டுக்கிறாரா? என்ன ஆக்சுவலி விஜய் சாரோட மைண்ட் செட்? உங்க தலைவர் விஜய் இருக்காருல்ல, விஜய் ஒரு நடிகன். புரியுதுங்களா? ஒரு நடிகன் முதலமைச்சர் ஆகலாமா வேணாமா அப்படிங்கறத வேற எவன்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது? யார்கிட்ட போய் கேட்டீங்க? எம்ஜிஆர் தான் கேட்க முடியும். எம்ஜிஆர் அப்படிதானே நடிகனா இருந்ததானே முதலமைச்சர் ஆனாரு. புரியுதுங்களா? புரியுதுங்க சார். அவர்கிட்ட கேட்டேன். ஆமா, என்ன சொன்னாரு எம்ஜிஆர்? எம்ஜிஆர் என்னென்ன மெயின்டைன் பண்ணாரோ அதெல்லாம் இவரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் என்னென்ன மெயின்டைன் பண்ணாரு, விஜய் என்னென்ன மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு? புரியல எனக்கு. ஏங்க, எம்ஜிஆர் இது ஜெயலலிதா அம்மாவெல்லாம் கூட கட்சியில எல்லாம் டிராவல் பண்ணார்லங்க. சரி, அதே மாதிரி இவர் விஜய் அவரு நடிகை கூட நடிச்ச நடிகை எல்லாம் த்ரிஷாங்கெல்லாம் டிராவல் பண்ணுவாங்க. அவங்க த்ரிஷா சிஎம் ஆகிறதுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க. தெரியுமா? இது ஒரு பேட்டியில தெரியாதனமா நான் முதலமைச்சர் ஆகணும்னு எனக்கு ஆசைன்னு த்ரிஷா பேசி. தெரியாதனமாலாம் யாரும் சொல்லல. சின்ன வயசுல இருந்து இருக்கிற உரம் தெரியாதனமா சொன்னாங்க. த்ரிஷா யதார்த்தமா கொடுத்த ஒரு பேட்டி. யதார்த்தம்னு பேசாதீங்க. விஜயை பத்தி பதார்த்தமா பேசுற விஷயத்துக்கு முடிச்சு போட்டுல பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது சம்பந்தம் இருக்கா விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும்? ஏங்க, சில பேருக்கு தான் என்ன சொன்னமோ அது மாதிரி ஆகுற லக்கு கிடைக்கும். அது மாதிரி த்ரிஷா அன்னைக்கு முதலமைச்சர் ஆவேன்னு சொன்னது லக்கு அவங்களுக்கு தான் அமையும். அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இப்ப த்ரிஷாவை அண்ணின்னு சொன்னீங்க? புரியல எதுக்கு? அண்ணின்னா மரியாதை நிமித்தங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன கல்யாணமே ஆகலங்க. அதுக்கு என் பொண்டாட்டி நான் சொல்ல முடியும்? சான்ஸ் கிடைச்சா இவனும் போடுவான். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு விருந்தினர் தாவேக தலைவர் விஜயோட வெறித்தனமான தீவிரமான ஒரு ஃபேன் தான் எஸ்டிஆருடைய கெட்டவன் படத்தோடைய டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் அவங்கள தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பயங்கரமாக பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் உங்களை இந்த இன்டர்வியூக்கே கூப்பிட்டுருக்கேன் சார். விஜயை பற்றி பேசினாலே ஒன்று பொங்கிடுறீங்க, அப்படியே இல்லாட்டி கண் கலங்கிடுறீங்க. அதெல்லாம் இந்த மெடிக்கல் மெராக்கல் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி தான் உங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் இருக்கும். உங்களுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, விஜயை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும்னா எவ்வளோ தூரம் பிடிக்கும்? பெத்த தாய்கிட்ட உங்கள் பிள்ளைய இவ்வளவு பிடிக்குமான்னு கேட்டால் அந்த தாய் என்ன சொல்லுவா? விஜய் உங்களுக்கு பிள்ளையா? அதாவது பெற்றாதான் பிள்ளையா? புரியுதுங்களா? ஒரு தாய் எந்த அளவுக்கு ஒரு குழந்தைய நேசிப்பாலோ அதுக்கும் மேலே எங்கள் தலைவனை நான் நேசிக்கிறேங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? அப்படி என்ன ஒரு அன்பு உங்களுக்கும் விஜய்க்குமான அன்பு? நீங்கள் விஜய்க்கு ஒரு படம் கூட டைரக்ட் பண்ணதில்லை.
விஜய் படத்துல ஒர்க் பண்ணது கூட இல்லை நீங்க இல்ல. ஒர்க் பண்ணியிருக்கேன். தலைவாங்கிற படத்தில் நான் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம். அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி, கூட ஒட்டி பிறந்தா தான் சகோதரனா? புரியுதுங்களா? ஆமாம். இப்படியெல்லாம் அதாவது கூட இருந்தால் தான் பொண்டாட்டியா? அப்படின்லாம். ஒரு மனைவின்னு நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஒரு தடவை சார். ஒரு தடவை தான் நடந்திருக்கா? பார்த்தீங்களா? அதான் அனுபவம் இல்லாமல் பேசுகிறீங்க. ஆமாம். ஒவ்வொரு தடவையும் நடக்கணும். அப்போ தான் What உங்களுக்கு do you அனுபவம் mean? வரும். என்ன சொல்ல வரீங்க? இல்லைங்க, அதாவது நம்ம ஒரு தடவை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அந்த வாழ்க்கை அவ்வளவுதான் நினச்சிட்டோம்னா அந்த உறவு வந்து லாங் ஸ்டாண்டிங்கில் இருக்காது. ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? புரியுதுங்களா? பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அந்த மனைவியை கட்டின மனைவியை மறுபடியும் கல்யாணம் பண்ணணும், மறுபடியும் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணணும். இல்ல, இதுக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம்? புரியல. உறவு முறை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே, ஆ. இவ்வளவான்னு கேட்குறீங்க இல்லையா, அந்த அளவுக்கு நான் இதெல்லாம் உதாரணமாக சொல்லிட்டு இருக்கேன். விஜய் மீது ஏன் உங்களுக்கு வெறித்தனமான காதல்? வெறியா காதலா? என்ன? அதை பிரித்து சொல்லுங்க. சரி. வெறியா சரி, காதலா? விஜய் மீது உங்களுக்கு வெறியா காதலா? இது ஒரு விஷயங்க. வெறினா நான் நாய் கிடையாது. புரியுதுங்களா? காதல்னா என்ன சொல்கிறது, அவர் இப்போ த்ரிஷாவை லவ் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து எனக்கு லவர் தெரியாது. கிடையாது. புரியல? லவ் பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்னு என்ன கேக்குறீங்க? எனக்கு தெரியாதுல்ல. தெரியாதா? ஆ. கில்லி படம் பார்க்கலையா? படத்துல தானே லவ் பண்ணியிருக்காரு. அப்புறம் நான் மட்டும் என்ன சொல்கிறேன்? ஓ, இல்லை, புரியல. எனக்கு ஒரு புரியல. நடிகன் ஒரு நடிகை காதலிக்கிறாங்கன்னா அப்புறம் என்ன? புரியல எனக்கு. படத்துல தான் சொல்றீங்க. அப்புறம் சிம்புவும் நயன்தாராவும் லவ் பண்ணாங்க. எந்த படத்தில்? வல்லவன்ல லவ் பண்ணாங்கல்ல. ஆமா. ஆ? ஆமா. அப்புறம் இது நம்ம கல்யாணமே பண்ணாங்கல்ல. சரி, சிம்புவும் நயன்தாராவும் கல்யாணம் பண்ணது தெரியுமா தெரியாதா? படத்துல தானே கேக்குறீங்க. நீங்க இல்லைங்க, நீங்க எந்த புரிதல்ல இருக்கீங்க? இல்ல, நீங்க என்ன ஏங்க, சொல்றீங்க? ஆஸ் ஃபார் நான் ஃபிலிம் டைரக்டர், ஓகே, நான் சினிமா சம்பந்தமா தான் உடனே பேசுவேன். ஓகே. சினிமா நாலேஜில் தானே நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, 2 பேரும் லவ் பண்ணாங்க. மேல சொல்லுங்க. புரியுதுங்களா? இதுல எது வெறி எது காதல்னுங்கிற கண்டிஷன்ல கேட்டீங்கன்னா நான் என்னத்த பதில் சொல்ல முடியும்? ரெண்டுமே இருக்கும்ல. உங்களுக்கு வெறியும் இருக்கு, காதலும் இருக்கு விஜய் மீது. ஒரு விஷயங்க, கடிச்சாதான் நாயின்னு கிடையாது, நக்குலான்னு நாய் தான். புரியுதுங்களா? என்ன சொல்ல வரீங்க? புரியல. ஏங்க, ஒரு நாயின்னு இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நாய்ங்க, நான்லாம் ஒரு நாய். புரியுதுங்களா? நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னு இல்லை, கமெண்ட்ஸில் எல்லாருமே சொல்லுவாங்க இவன் ஒரு நாய் அப்படின்னு. ஆனால் நாயாக இருந்தாலும் நன்றியோடு இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அதுக்கே நக்கணும்னு கேட்குறேன். ஏங்க, நீங்கள் பார்த்ததே இல்லையா? சிங்கமாக இருந்தாலும் தண்ணியை நக்கி தான் குடிக்கணும். புரியுதுங்களா? சிங்கங்கிறதுனால கையில் அள்ளி மோண்டு குடிக்குமா என்ன? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எல்லாம் சிங்கம்பான், எனக்கு தெரியும். ஆமாம். நீங்கள் அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து புரியுதுங்களா, அரிஸ்டாட்டில் மாதிரி, சாக்ரட்டிஸ் மாதிரி தத்துவமாக சொல்லுவேன். அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஒரே ஒரு தத்துவம் ப்ளீஸ். கமலஹாசனோட பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால தான் கேட்குறேன். இப்போ கமலஹாசன் பேசுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது புரிஞ்சிருக்கு? புரியுற மாதிரி இருக்கும். புரிஞ்சவன் ஞானி, புரியறது மாதிரி இருக்குன்னாவே அவன் ஞானி கிடையாது. புரியுதுங்களா? என்ன ஞானி இல்லைன்னு சொல்றீங்க, என்ன டேமேஜ் பண்றீங்க. டேமேஜ்லாம் பண்ணலங்க. புரியுதுங்களா? என்னைய கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறீங்கன்னாவே நீங்கள் ஞானியா? எவனாவது சொல்லுவானா? சரி, நான் ஞானியே இல்லை. சரி, நான் ஒரு ரிப்போர்ட்டர், செய்தியாளர். ஞானிக்கு ஞானி, புரியுதுங்களா? அப்படி ஃபீல் பண்ணுங்க. சரி, ஞானின்னா இசை ஞானி லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. ஆமாம், ஞானிக்கு ஞானி அப்படி ஃபீல் பண்ணுங்க. நம்மளை தாங்க நம்ம பெரிய மனுஷனாக ஃபீல் பண்ணோம். வேற எவன் நம்மளை பெரிய மனுஷனாக ஃபீல் பண்ணுவான்? ஆமாம். இல்லை, அரிஸ்டாட்டில்னு சொன்னீங்களே, அந்த தத்துவம் ஏதாவது? ஏங்க, ஒன்று நம்மள்கிட்ட பணம் இருக்கணும், இல்லாட்டினா பணம் இருக்கிறவன்ட்ட நாம் இருக்கணும். உண்டு தானே? உண்டா இல்லையா? இப்போ அரசியலில் நான் இல்லை, ஆனால் தலைவர் அரசியலில் இருக்கார். தலைவர் அரசியலில் இருக்கிறப்ப நான் அவர் கூட இருக்கிறப்ப அரசியலில் நானும் இருக்கேன்னு தானே அர்த்தம். உண்டா இல்லைங்களாங்க? தலைவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. இல்லை, கமெண்ட்ஸில் இந்த இடத்துல அப்படி தான் போடுவாங்க. தலைவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஏதோ வெறித்தனமாக ஏதோ நீங்களே ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கீங்களோ. ஏங்க, ஒரு விஷயம், தலைவன் நிற்கிற ஒவ்வொரு தொகுதியிலையும் சப்ஸ்டியூட்டுக்கு நாங்கள் ஆள் வச்சுருக்கோம். யாருக்காவது ஏதாவது ஒன்று நடந்தால் கூட நாங்கள் ஆளை நிப்பாட்டிடுவோம். இல்லை, நீங்கள் இப்போ என்ன தெரியுமா சொல்ல வந்தீங்க? தலைவன் நிற்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியும் சப்ஸ்டியூட்டுக்கு ஆள் வச்சுருப்போம்.
நிக்க போறது தலைவனா, தலைவனுக்கே ஏதாவது ஒன்று ஆயிரும்னு சொல்ல வரீங்களா, இல்ல அதை பண்ண போறதை நீங்க தான் சொல்ல வரீங்களா, என்ன சொல்ல வரீங்க? ஏங்க தலைவனுக்கு ஐயோ 234 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் நிப்பாட்டிடுவோம். புரியுதுங்களா? எல்லாருமே எல்லா கட்சிக்காரனுங்களும் ஒவ்வொருத்தனா நிப்பாட்டுவோம். நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் 2 பேரை வச்சுப்போம். ஏன் 2 பேரை வச்சுக்கிறீங்க? ஏங்க, விஷாலுக்கு நடந்த மாதிரி கடைசி நேரத்துல பேக் அடிச்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக உஷாரா இருக்கலாம்னு பாக்குறீங்களா? அதுக்கு ஆள் வச்சுக்கணும்ல பக்கத்துல. ஏன் வச்சுக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஏங்க காசு கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்குறாங்கங்க இந்த டிஎம்கே காரங்க இருக்காங்கல்ல. ஆ. ஆமா. அதாவது சரி, எங்க விஜய் எந்த தொகுதியில் நின்னா உங்களுக்கு ஓகே, விஜய் எந்த தொகுதியில் நின்னா ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? மொத்தம் 3 தொகுதியில நிக்கிறாருங்க. புரியுதுங்களா? அதுல 2 தொகுதி தான் அதிகாரப்பூர்வம்னு சொல்றாங்க. ஆனா 3 தொகுதியில இவர் நிப்பார். அப்படி விஜய் நின்னார்னா விஜய் தான் மேலேயே தனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமாயிரும். அதெல்லாம் சும்மா பில்டப்பு, பொய்யான வதந்தி. அப்படி பார்த்தா ராகுல் காந்தி அவர் மேலேயே தான் அவர் நம்பிக்கை இல்லாம நின்னாரா, இல்ல ஜெயலலிதா அம்மா அவர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம தான் அத்தனை தொகுதியில சரி, அவங்க நின்னாங்களா? 2 தொகுதியா நின்னாங்க. விஜய்க்கு சுத்தமாவே தான் மேல நம்பிக்கை இல்லை, ஏன் அப்புறம் 3 தொகுதியில நிக்கணும்? ஏங்க எதிரியை தோக்கடிக்கணுங்க, நேருக்கு நேரா சந்திச்சு தோக்கடிக்கணும். எடப்பாடி அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தாரா, அவர் எதிர்த்து. புரியுதுங்களா? எங்களோட நேர்கொண்ட பார்வையா நாங்க பார்க்கறது வந்து எதிரியை தான். ஆமா, முதலமைச்சரா எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை விஜய் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் மு.க. ஸ்டாலினையே தோக்கடிப்பாருன்னு சொல்றேன். எடப்பாடியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எடப்பாடினா ஆல்ரெடி தோத்து போனவருங்க. ஆமா, புரியல எனக்கு. நீங்க கேட்குற கொஸ்டின் வந்து ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. ஒன்றும் இல்லை, குழந்தைகிட்ட போய் கேளுங்க யார் ஜெயிப்பான்னு. இந்த வரப்போறத 2026 தேர்தலில் யார் ஜெயிப்பான்னு ஒரு குழந்தைகிட்ட கேளுங்களேன். குழந்தை என்ன சொல்லும்? விஜய் தவிர வேற என்ன சொல்லும்? குழந்தைக்கு ஓட்டு இல்லையே, அப்ப குழந்தை சொல்றது எப்படி? எங்க கட்சியில குழந்தை அணின்னு, எங்க கட்சியில குழந்தைகள் அணின்னே ஒண்ணு இருக்கு தெரியுமா? எதுக்காக வச்சிருக்கோம்? குழந்தைங்கள தான் வச்சிருக்கீங்க. குழந்தைங்களுக்கு ஓட்டே இல்லைன்னு சொல்ல வரேன்னா, நாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நடக்கிற எலெக்ஷனுக்கு நாங்க எங்களை நம்பி இருக்கோம், எங்களுக்கு கூட இருக்கிற மக்கள் நான் நம்பல சார். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம தான் விஜய் 3 தொகுதியில நிக்கிறாருங்கிறீங்க. சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிக்க போறாரு, மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக நிக்க போறாரு. 2 தொகுதியிலுமே விஜய் தோத்துடுவார், இருக்கட்டும். அந்த 3வது தொகுதி எந்த தொகுதி விஜய் போட்டியிட போறது? திருவள்ளூர் தொகுதின்னு ஒரு தொகுதி இருக்கு தெரியுமா? நாங்க திருக்குறளை திருத்தி எழுதியிருக்கோம். அந்த திருவள்ளூர் தொகுதியில தான் நாங்க நிக்க போறோம். என்ன காரணம் சார்? திருவள்ளூருக்கு செலவு வச்சுட்டாப்புல. திருக்குறள் பல வருஷமா பழங்காலமா ஒரே குரல்ல இந்த 1330 மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை டெவலப் பண்ணி வேற ஒரு வெர்ஷனா எழுதணுங்கிற புத்தி எவனுக்குமே வர மாட்டேங்குது. சார், அதுக்கும் விஜய் திருவள்ளூர் தொகுதியில் நிக்கிறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? திருவள்ளூர் தொகுதியில ஏன் நிக்கிறாங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? என்ன சார் காரணம்? ஏங்க திருக்குறளே நாங்க மாத்தி எழுத போறோங்க, திருத்தி எழுத போறோம். திருக்குறளை நாங்க திருத்தி எழுத போறோம். ஜென்சிக்கு புரியுற மாதிரி தங்கிலீஷ்ல எழுத போறீங்களா? ஏதோ ஒண்ணு நாங்க செய்யறோம் இல்லையா? என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறேன். மாத்தி இப்ப எங்க தலைவர் சொல்லியிருக்காருல்ல, திருக்குறள் சொன்னாரா இல்லையா? அது ஏதோ திக்கி தவறி ஏதோ சொன்னாருல்ல. திக்கி தவறியா? தெள்ள தெளிவா சொன்னாரு. என்ன சொன்னாரு? இங்க சொல்லுங்க பாப்போம். அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவையெல்லாம் திமுகவின் முதற்றே உலகு. எவ்வளவு சேஞ்ச் ஓவர் பண்ணிருக்கோம். இது பேர் திருக்குறளா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது திருக்குறள். நாங்க என்ன சொன்னோம்? நீங்க திருக்குறளை கேவலப்படுத்துறோமா? ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த குழந்தைங்க ஸ்கூல்ல விளையாடும் பொழுது ஆட்டலில் ஆட்டல், மாவாட்டல், அவ்வாட்டல், இவ்வோட்டலில் ஆட்டி தரப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப நான் சொன்ன திருக்குறள் சொன்னா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கணும். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கணும். நீங்க குழந்தைங்க தான் சார். நீங்க குழந்தைங்க தான் சார். நான் ஒத்துக்கிறேன் சார், நீங்க குழந்தைங்கன்னு. என்ன கொஞ்சம் மூளை சரியில்லாத குழந்தையா இருக்கீங்க போல எல்லாருமே. என்னது புரியல? இதெல்லாம் இல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்லணும்? இல்ல பைத்தியக்காரங்க பட்டம் கட்டுறீங்களா? நான் சொல்லல. இல்ல மூளை சரியில்லைன்னா இதெல்லாம் திருக்குறள். இல்ல மூளை இல்லாதவங்க. ஏங்க நீங்க பேசுறது மூளை இல்லாதவங்க. திருக்குறள்னா அப்ப திருக்குறள் என்ன சொல்லுவீங்க? எங்க தலைவன் என்ன திருக்குறளை திருத்தி எழுதணுங்க. ஏங்க பைபிளோட இத முதற் பதிப்பு 2ஆம் பதிப்புன்னு சொன்னாலும் வேற வேற பதிப்புன்னு தானே போடுறாங்க. உள்ளார கதை எல்லாமே மாறும், டெவலப் ஆயிருக்கும் தெரியுமா? அது மாதிரி திருக்குறளை எப்ப டெவலப் பண்றது? எப்ப பண்ண போறீங்க? அதைத்தானே இப்ப பண்ணிட்டு இருக்கோம். திருவள்ளூர் தொகுதியில் நிக்கிறதுக்கும் திருக்குறளை டெவலப் பண்றதுக்கு என்ன சார் சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இல்லங்கிறேன். என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேக்குறேன். ஏங்க திருவள்ளுவர்னு சம்பந்தம் இருக்கா இல்லையா? திருவள்ளுவருக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம்? ஏங்க என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்குது. இதைத்தான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இதை கேள்வியா கேட்டேன் உங்களை. ஏங்க இந்த திமுக காரங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கானுங்க?
பொதுமறைன்னு சொல்லி அதை எல்லா லாங்குவேஜ்லயும் மொழி மாற்றம் பண்ணியிருக்காங்க. சரி. பைபிள் தான் உலகத்திலேயே அதிகமான மொழி மாற்றம்னா அடுத்தாப்புல வந்து திருக்குறள் தான் மொழி மாற்றம் அது பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே சார். ஏங்க சிலையை கட்டி வச்சுட்டாப்புல சரிங்க சார். இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? யாரா திருவள்ளுவர்னு கேட்டா ஒரு கதை சொல்றாங்க. அவர் பொண்டாட்டி வாசுகி கிணத்துல தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தது, இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப கூப்பிட்டாரு, தண்ணி வாளிய பாதியில விட்டுட்டு அப்படியே வந்துச்சு, வாளி கிணத்துல கீழே போகாம பாதியிலே நின்றுகிட்டு இருந்தது அப்படின்னு. இதுக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக சொல்ல வர்றாங்க? இப்ப என் பொண்டாட்டியோ உங்க பொண்டாட்டியோ கிணத்துல தண்ணி அரைச்சிட்டு இருந்தப்ப பாதியில விட்டுட்டு போனா வாளி நிக்குமா? ஏன் பொண்டாட்டி எதுக்கு இப்போ சபைக்கு இழுக்கிறீங்க? இப்போ ஒரே ஒரு தடவை தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன். இப்போ எனக்கு 2வது தடவை கல்யாணம் நடக்கிறதுக்கு பிளான் பண்ணி தரீங்க. அதானே உங்களுக்கு பிரச்சனை? நான் நல்லா இருக்கிறது புரியலீங்களா? ஏன் பொண்டாட்டி எதுக்கு சார் சபைக்கு இழுக்கிறீங்க? அவங்க சபை- எங்கேயோ ஓரமா இருந்துட்டு போகணும். இருக்கட்டுமே, நல்லா இருக்கட்டுமே. இல்லைங்க, புரியல. இது வந்து அப்போ வள்ளுவர் பொண்டாட்டினா எல்லாரும் பேசலாம், நம்ம பொண்டாட்டியே இவனும் பேசக்கூடாதா? ஏன் பொண்டாட்டியை ஏன் சார் இங்கே இழுக்கிறீங்கன்னு கேட்குறேன். சரி, நீங்கள் கண்டென்ட்டுக்கு வாங்க. வாசுகியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டீங்க சபைக்குள்ள. சரி, விட்டுருங்க. வாசிகளாம் இழுத்துட்டு வரல, நான் திருவள்ளுவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். சரி. புரியுதுங்களா? இங்க வாசிக்கு நமக்கு தேவையே கிடையாது. சரி, விஜய் திருவள்ளூர் தொகுதியில நிக்க போறாரு. அவ்வளவுதான். நீங்க கேட்டதுக்கு காரணம் கேட்டா திருக்குறள்ன்றீங்க. எனக்கு என்ன சம்மந்தம்னு புரியல. அதை வாசகர் பார்வைக்கே விட்டுறேன். எங்க தலைவர் இப்ப ஒரு குறள் எழுதினார்ல, சரி, ஒரு திருக்குறள் எழுதி, குறள் திருக்குறள் அப்புறம் தெருக்குறள் சார் இதுக்கு பேரு. அது நீங்க சொல்ற டைட்டில் கூட நல்லா தான் இருக்கு. அதை அனலைஸ் பண்ணுவோம். அது தலைவர்கிட்ட பேசணும், பேசி அனலைஸ் பண்ணி இது நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆமா பின்னால சார், நான் தெரியாம கேக்குறேன். உங்க தலைவர் அடிக்கடி, விஜய் சார் அடிக்கடி பேசும்போது தன்னை எம்ஜிஆர்னே நினைச்சுக்கிட்டு பேசுறாரா, அல்லது எம்ஜிஆரோடு தன்னை ஒப்பிட்டுக்கிறாரா? என்ன ஆக்சுவலி விஜய் சாரோட மைண்ட் செட் என்ன? இப்படியெல்லாம் ஒப்பிட்டு இருக்கிறாரா? இப்படியெல்லாம் இது பண்ணாதீங்க, புரியுதுங்களா? நான் எம்ஜிஆர்கிட்டே நான் பேசிட்டேன். அப்ப உங்களுக்கு ஒரு 3 வயசு இருக்குமா? ஏங்க என்னங்க இது? எம்ஜிஆர்கிட்ட பேசிட்டேன்னா அப்ப நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப ஓட்டு கேட்டு ஒவ்வொரு ஊரா தெரு தெருவா சுத்தி வந்து எங்க வீட்டு முன்னால் நிக்கிறப்ப ஓட்டு கேட்டாரே, அப்ப நான் பேசுனதை சொல்லல, பின்ன இப்ப பேசுனேன். இப்ப பேசுனா ஆவி கிட்ட பேசுனீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப பேசுனதுன்னா எம்ஜிஆர் ஆவிகிட்ட பேசுனேன். ஐயய்ய, சரிங்க சார். ஆவி கிட்ட பேசுனீங்க, என்ன சார் கேட்டீங்க? என்ன சார் சொன்னாரு எம்ஜிஆர் சார்? அதை ஏன் இப்படியெல்லாம் தலையெல்லாம் சொல்லிடுவீங்க? புரியல எனக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க சார். ஓபிஎஸ் அம்மா ஆவிகிட்ட பேசினார்ல, சும்மா போய்- ஓபிஎஸ் ஏங்க சும்மாலாம் உட்கார இன்னது அம்மா சொன்னாங்கன்னு சொன்னாரா இல்லையா? அதை அத்தனை பத்தினிகாரனுங்களும் எழுதி போட்டானுங்களா இல்லையா? அப்ப அவரு சொன்னா ஆவிகிட்ட பேசுனா நம்புவீங்க, நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? சார், ஓபிஎஸ் போய் அம்மா சமையல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வந்தாரு சார். தியானம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு? அம்மா சொன்னாங்கன்னு தானே சொன்னாரு. அம்மா வந்து காதுல வந்து எந்திரிச்சு வந்து சொன்னுச்சா? ஆவி தானே வந்து சொன்னுச்சு. சார், ஓபிஎஸ்க்கு அம்மா ஆவி வந்து பேசினதுக்கும் உங்களுக்கு எம்ஜிஆர் ஆவி வந்து பேசினதுக்கு என்ன சார் ஏங்க சம்பந்தம்? ஓபிஎஸ் கிட்ட அம்மா பேசுச்சுன்னா அம்மா வெளியில வரமாட்டாங்க, அதனாலதான் அவர் அம்மாவை தேடி அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாரு. எம்ஜிஆர் அப்படி கிடையாது, ஏழை எங்க இருக்கானோ அங்க வரைக்கும் தேடி வருவாரு. புரியுதுங்களா? நீங்க எதுக்கு எம்ஜிஆர் ஆவிக்கு உயிர் கொடுத்தீங்க? நீங்க எதுக்கு அவர் சமாதியை போய் எழுப்பி விட்டீங்க? ஏங்க எங்க தலைவர் விஜய் இருக்கார்ல, விஜய் ஒரு நடிகன், புரியுதுங்களா? ஒரு நடிகன் முதலமைச்சரை ஆகலாமா வேணாமா அப்படிங்கிறத வேற எவன்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது? யார்கிட்ட போய் கேட்டீங்க? எம்ஜிஆர்ட்ட தான் கேட்க முடியும். எம்ஜிஆர் அப்படிதானே நடிகனா இருந்து தானே முதலமைச்சர் ஆனாரு. புரியுதுங்களா? புரியுதுங்க சார். புரிஞ்சுதுங்களா? எனக்கு புரிஞ்சுதுங்க சார். நீங்க மேல சொல்லுங்க சார். அவர்கிட்ட கேட்டேன். ஆமா, என்ன சொன்னார் எம்ஜிஆர் அதுக்கு? அவரு தான் ஆக்சுவலா வந்து இப்ப வாழும் எம்ஜிஆரா நான் வந்து விஜயா தான் இருக்கிறேன். நான் வந்து அதாவது விஜய்கிட்ட எம்ஜிஆர்கிட்ட இல்லாத ஒன்று அவர்கிட்ட அப்படிங்கிறதுனா தொப்பி, கூலிங் கிளாஸ், இதை வந்து போடணும். ஆஃப்டர் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் பதவி ஏற்கிறப்ப அந்த தொப்பியும் இதையும் போடுவார், கண்ணாடியும் போடுவார். இது எம்ஜிஆருக்கு எம்ஜிஆரே சொல்லியிருக்காருங்க. இது விஜய்க்கு தெரியுமா எம்ஜிஆர் இப்படி சொன்னது? விஜய் தான் சொல்றாருல, என்ன சொன்னாரு? எம்ஜிஆர் செய்யறாரு, எம்ஜிஆர் மாதிரி அவர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. அவர் இப்ப வந்து எம்ஜிஆர் மாதிரின்னு எம்ஜிஆரோட ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அவரே எம்ஜிஆர். ஓஹோ, புரியுதுங்களா? சும்மாலாம் கிடையாது. எம்ஜிஆர் என்னென்ன மெயின்டைன் பண்ணாரோ அதெல்லாம் இவரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் என்னென்ன மெயின்டைன் பண்ணாரு, விஜய் என்னென்ன மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு? புரியல எனக்கு. ஏங்க எம்ஜிஆர் வந்து இது ஜெயலலிதா அம்மாவெல்லாம் கூட கட்சியில எல்லாம் டிராவல் பண்ணார்லங்க. சரி, புரியுதுங்களா? அதே மாதிரி இவர் வந்து விஜய் வந்து அவரு நடிகை கூட நடிச்ச நடிகைகள்லாம் வந்து த்ரிஷாங்கெல்லாம் வந்து டிராவல் பண்ணுவாங்க. அவங்க த்ரிஷா வந்து சிஎம் ஆகிறதுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க, தெரியுமா? ஏதோ ஒரு பேட்டியில தெரியாதனமா நான் முதலமைச்சர் ஆகணும்னு எனக்கு ஆசைன்னு த்ரிஷா பேசி தெரியாதனமாலாம் யாரும் சொல்லல. சின்ன வயசுல இருந்து இருக்கிற உரம்
தெரியாதனமா த்ரிஷா சொன்னாங்க. யதார்த்தமா கொடுத்த ஒரு பேட்டி, யதார்த்தம்னு நீங்க பேசாதீங்க. விஜயை பத்தி பதார்த்தமா பேசுற விஷயத்துக்கு முடிச்சு போட்டுல பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது சம்பந்தம் இருக்கா விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும்? ஏங்க ஐயோ, நம்ம குழந்தையா இருக்கிறப்ப ஸ்கூல்ல கேட்பாங்க ஃபியூச்சர்ல நீ என்னடா ஆகணும்னு. உங்களை கேட்டிருக்காங்களா? என்ன ஆகுன்னு சொன்னீங்க? போலீஸ் ஆகணும்னு சொன்னேன். போலீஸ் ஆகி இப்ப உட்காந்துருக்கீங்க. இல்லையே. சில பேருக்கு தான் என்ன சொன்னோமோ அது மாதிரி ஆகுற லக்கு கிடைக்கும். அது மாதிரி த்ரிஷா அன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆவேன்னு சொன்னது லக்கு அவங்களுக்கு தான் அமையும். அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இப்ப த்ரிஷாவை அண்ணின்னு சொன்னீங்க? புரியல எதுக்கு ஏன் அண்ணின்னு சொன்னீங்க? அததான் எனக்கு புரியல, அததான் நானும் கேக்குறேன். த்ரிஷா அண்ணின்னா மரியாதை நிமித்தங்க, புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன கல்யாணமே ஆகலைங்க? அதுக்கு என் பொண்டாட்டி நான் சொல்ல முடியும்? அண்ணினா ஒரு மரியாதை வேணாம், மரியாதை கொடுக்கணும்லங்க. யாருங்க அப்ப அண்ணன்? ஏங்க வயசுல பெரியவங்கன்னா அம்மான்னு சொல்லலாம், புரியுதுங்களா? த்ரிஷா உங்களுக்கு அண்ணின்னா அண்ணன் யாருங்க? ஏங்க அண்ணன்னா அவங்க கல்யாணம் பண்ற புருஷன் அண்ணன். கல்யாணமே பண்ணலையேங்க, அப்புறம் ஏங்க அண்ணின்னு கூப்பிடுறீங்க?